ஃபர்ஸ்ட் டைம் குக்கு கிளாக் தயாரித்த இடம். வாவ்! ஜெர்மனிலே இருக்க ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். என்னது ஒரிஜினல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கா? ஹே கைஸ், வெல்கம் பேக். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜெர்மனிலேயே ஒரு முக்கியமான இடத்த தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெர்மனியில் இருக்க நிறைய இடங்களோட பேரை நீங்கள் யூடியூப் வீடியோஸோ இல்லை யார் மூலியமோ கேட்டு தான் தெரிஞ்சுருப்பீங்க. பட் இந்த இடத்த கண்டிப்பாக எல்லாருக்குமே நம்ம ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியும். நீங்கள் இங்கே வரவே இல்லைனாலும் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு எங்கேயும் இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட் தான். பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துக்கு 2 ஃபேமஸான விஷயம் இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேமஸான விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ நான் சொன்ன இடத்த ரீச் பண்ணியாச்சு. குக்கு கிளாக் அப்படின்ற ஒரு கிளாக் எல்லாருமே கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த குக்கு கிளாக்கை இந்த இடத்துல தான் பண்ணியிருக்காங்க 1850s. அதுக்கப்புறம் தான் இது வந்து வேர்ல்டு வைடு ரொம்ப ஃபேமஸ் ஆகி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அந்த கிளாக்கை எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த குக்கு கிளாக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரியோ எலக்ட்ரிசிட்டியோ இல்லாமல் அதோட மெக்கானிசமே அது கீழே இருக்க வெயிட்டில் தான் ரன் ஆகும். ஸோ நம்ம இப்போ ஒன் பார்ட் ஆஃப் பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் எந்த சைடு திரும்பினாலும் இந்த குக்கு கிளாக்ஸ் விற்கிற கடைகள் தான் இருக்கும். பட் நம்ம மெயினான ஒரு கடைக்கு தான் இங்கே வந்திருக்கோம். நான் இங்கே வந்த உடனே இந்த கடைக்குள்ளே போய் குக்கு கிளாக்ஸை பார்க்கணுன்ற எந்தூசியாசமை விட வெளியே சுற்றி பார்க்கணும் அப்படின்ற ரொம்ப ஆசை தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த சரௌண்டிங்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த நேச்சரை அவ்வளோ ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஃப்ரெஷ் ஏரோட அந்த தண்ணி ஓடுற சத்தம் உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் ஒருவேளை பிளாக் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கீங்க இல்லை ஜெர்மனிக்கு வரீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
ஸோ இங்கே நீங்கள் பார்க்குற குட்டி குட்டி குக்கு கிளாக்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு 150 to 300 யூரோஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. அதாவது நம்ம காசில் 15,000 to 30,000 வச்சுப்போம். பட் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பெரிய பெரிய குக்கு கிளாக்ஸ், இதெல்லாம் வந்து ஆக்சுவலி ஒரு 800 to 1000 யூரோஸ், அதாவது 80,000 to 1 lakhன்னு வச்சுப்போம். அந்த ரேஞ்சில் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த குக்கு கிளாக்ஸ்லாம் பார்த்து முடிச்சு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நான் சொன்ன 2 ஃபேமஸான விஷயத்தில் ஃபர்ஸ்ட் ஃபேமஸான விஷயத்தை காமிச்சிட்டேன். அடுத்த விஷயத்தை பார்க்குறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி பார்க்குறதுக்குன்னு சொல்கிறத விட வாங்குறதுக்குன்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அது வேறு எதுவும் இல்லை, பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான். இது நம்ம ஊரில் தெரியாத ஆளே இருக்காது. ஸோ நம்ம ஊரில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. பட் இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்ற ஒன்று பண்ணி அது வந்து நம்ம ஊர் வரைக்கும் வந்திருக்கு பாருங்கள். நான் இந்த ஊருக்கு மூவ் ஆகி எனக்கு ஆக்சுவலி ஜெர்மனி மூவ் ஆனதுக்கப்புறம் தான் பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னே எனக்கு தெரியும். ஸோ இந்த ஒரிஜினல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கை பார்க்கும்போது நம்ம ஊரில் சாப்பிட்ட அதே அப்பியரன்ஸ் தான் இருக்குது இந்த கேக்கில். பட் ஒரிஜினல் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கில் வந்து ஆல்கஹால் வச்சு தான் பண்ணுறாங்க. இதுலேயும் 2 பீஸா வாங்கிட்டு எங்களோட லஞ்சையும் நாங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் முடிச்சிட்டோம். அப்படியே ஒரு குட்டி வாக்கிங்கை ஒன்று போட்டுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் பார்க்க போன இடம் தான் ஜெர்மனிலே இருக்க ஹையஸ்ட் வாட்டர் ஃபால். இது வந்து இங்கிலீஷில் ட்ரைபர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜெர்மனில் 3 பேர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது ஏன் இந்த ஜெர்மன்ஸ் வந்து எவ்ரி வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேஸ் ஆகிட்டாலே ஹைக்கிங் ட்ரெக்கிங்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இடமே. நம்ம பாருங்கள், இங்கே நார்மலான ஒரு பாத்தை செலக்ட் பண்ணி அங்கே நடந்து போயிட்டுருக்கோம். பட் இந்த ஜெர்மன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரூக்கடாக, ரொம்ப கொஞ்சம் நம்மளாம் ஐயோ டேஞ்சரஸாக இருக்குது, இதுக்குள்ளெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்போம். பட் அவங்களாம் அதுக்குள்ளே தான் நடக்கிறாங்க. அதெல்லாம் சரி, என்ன திடீர்னு ஒரு அவுட்டிங் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். வேறு எதுவும் இல்லை, அன்றைக்கி என்னோடய பர்த்டே. எனக்கு கிடச்ச பெரிய பர்த்டே கிஃப்ட்டே இந்த மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டே ஃபுல்லாக என் ஹஸ்பண்ட் கூடயும் பேபி கூடயும் ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செம்மையாக இருந்துச்சு. ஸோ பேபியை பற்றி சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, பாயா கேர்ளா அப்படின்னு. பாய் பேபி தான். அவரும் இந்த ட்ரிப்பில் எங்கள் கூட வந்து நல்லா சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணார். ஸோ கைஸ், இப்படி என்னோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய்.